இயேசுவில் அன்புக்குரிய மக்களே, நல்ல ஒரு ஜோக் அடிச்சிருக்கு சாப்பாடு பற்றி. எதை பற்றி? சாப்பாடு பற்றி ஒரு நல்ல ஒரு ஜோக் அடிச்சு. என்ன தெரியுமா? நான் இன்று திருப்பலி முடிந்தவுடனே நமக்கு என்ன கிடைக்க போகுது? கிடைக்குமா இல்லை சாப்பாடு? சாப்பாடு வரேன்னு படிக்கிறீங்களா இல்லைங்களா? கண்டிப்பா இல்லையா? ஆகவே விருந்தின் பெயரை சொல்லி வெளுத்து கட்டாதே. கரெக்டா? அடிக்கடி அடிப்பாருங்க. வயிறு ரொம்ப எது பிடிக்க? மூக்கு பிடிக்க. வெளுத்து கட்டாதே. விரதத்தின் பெயரை சொல்லி வயிறை கட்டார். அம்மா பத்தி இருக்கிறார் இல்லையா? குழந்தைக்காக இல்ல, விரதத்தின் பெயரை சொல்லி வயிற்றை கட்டாதே. இவை இரண்டையும் செய்துவிட்டு மருந்து மாத்திரையோடு வாழ்வை கடத்தாது. இதுதான் வாழ்க்கையில எத்தனை வாழ்க்கை. ஆனால் இயேசு கொடுத்து கொண்டிருக்கின்ற விருந்தே ஒரு திருவிருந்தாக அமைகின்றது. ஆகவேதான் இன்று நாம் இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் என்ற மாபெரும் திருவிழாவென்று India's first Eucharistic miracle confirmed by Vatican. வத்திகான் சங்கமே, அதுவும் கேரளாவில் by Vatican, the face of Christ in Vilankannur. அந்த அப்பத்தை அப்படியே எடுக்கிறாங்க. மேல தீவனக்கரை எடுக்கும் பொழுது அந்த வெள்ள அப்பத்துல இயேசுவின் முகம் அப்படியே பதிந்து. கைதட்டுங்கள். எந்த அளவுக்கு இன்றும் இயேசு புதுமைகளை செய்து வருகின்றார் என்பதை இதன் மூலமாக. பிறகு புனித அந்தோனியாரின் வாழ்க்கையிலும் பொனோனிலோ என்பவர் கண்டிப்பாக உண்மையாக இயேசு இந்த அப்பத்தில் இருக்க முடியாது என்று புனித அந்தோனியாரிடம் சேலஞ்ச் பண்றான். அந்த பட்டியல் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த சிறு பிள்ளைகள் தெரியுமா தெரியாது. என்ன பண்றாங்க? இந்த கழுதைய பட்டினியா போடுறாங்க. சாப்பாடு ஒண்ணுமே போடுறது கிடையாது. இந்த பக்கம் திவ்ய நற்கருணை, அடுத்த பக்கம் இதுக்கு உணவு. அப்போ பட்டினியா 3 நாள் கிடைக்கின்ற அந்த கழுதை முதலில் எதை வணங்கியது? வாழ்க்கையிலும் இந்த திருவுடல் திருரத்தம் என்ற அளவுக்கெல்லாம் ஒரு புதுமையாக வாழ்க்கையை மாற்றிவிட்டார். நல்ல ஒரு சின்ன கவிதை பேசுவாங்க, அருமையாக. அந்தோனியா பிறந்த இடம் வேரி வாஸ் சித்தார்த் நகர் இல்லைங்களா? இவர் லிஸ்பன் மாநகரில் மலர்ந்த லில்லி புஷ்பம். இவரின் பக்தர்களுக்கு வருவதில்லை. நீங்க சொல்றீங்க மன கஷ்டம். அதேபோல் இவர் கருவிலே குருவாக இருந்தார். இவர் வளரும் போதே அருள் திருவாக வளர்ந்தார். அருள் நிறைந்தவராக வளர்ந்தார். குழந்தை இயேசுவுக்கு இப்புதுவை பதியம் மீது பாசம். இவருக்கு வரும் தர வந்த இயேசுவும் இவர் கரங்களில் செய்தார் பாசம் வாசம்.
இந்த கோடி அற்புதத்துக்கு உலகிலேயே பல கோடி பக்தர் இவர் இறைவார்த்தையை உரைப்பதில் மகா பக்தர் மாத்திரமல்ல, இவர் வித்தர். பல விதத்தில் இவர் வித்தை செய்து வருகின்றார். இப்புனிதர் உலகிலே வாழ்ந்து 36 ஆண்டு புனித பட்டத்தையும் பெற்றார். இறந்த மறு ஆண்டு வேற எந்த புனிதருக்கும் ஆண்டுகள் இருக்கிற குளோரிபிகேஷன், இந்த பட்டெல்லாம் கொடுத்துட்டா அப்புறமா தான் அவங்க புனிதர் என்று சொல்றாங்க. அமைவர் மறுநாளை அவங்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இறை அரசு பணியாளர் விண்ணகம் செல்வது உறுதி. இறை அரசு பணியாளர் விண்ணகம் செல்வது உறுதி. இவர்களுக்கு மன்னகத்திலும் வாழ்வளிக்கிறது இயேசுவின் குருதி. உறுதியாக நம்மை வழிநடத்துகின்ற ஒரு புனிதராக விளங்குகின்றார். ஆகவேதான் இந்த திருவுடல் திரு ரத்தம் என்ற இந்த திருவிழாவன்று இந்த புனிதரும் அந்த விருந்திலே முழுமையாக கருவறையிலே அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க அம்மா இனத்தின பாட்டி அப்படியே தாளாட்டுவாங்க தெரியுமா? அன்னை மேக்னட்டிகா என்று அழைக்கப்படுகின்ற கடவுளுக்கென்று ஏற்படுத்திய அந்த பாடல். கருவில் இருக்கும் பொழுதே அந்த தாய் லூகாஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் காலகாலமாக இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலில் மருத்துவமாக எங்களுக்கு குழந்தை இயேசு இறங்கி வந்தது போல அதன் கரங்களிலே நம் இதயத்திலும் நம் இல்லத்திலும் இயேசு சுஜாத்ததன் மூலமாக இறங்கி வர வேண்டும் என்ற நம் உள்ளத்தில் இருக்கின்ற இதயத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே அர்ப்பணையாக பாவத்திலே சமர்ப்பிக்கிறோம். அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவிருந்தை அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கருதுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாம் கிறிஸ்துவின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தில் உமக்கு புகழுகின்றோம். திருமணம் ஊழியம் புதிய தகுந்தலை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் ரத்தத்திலும் பங்குகளும் நீங்களே தூயாவர் வந்து சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வுடன் மன்றாடுகிறோம். ஆண்டு உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபை நினைவு கூர்ந்தலை எங்கள் திருத்தந்தை லியோதி போட்டி எங்கள் பெயராக பீட்டர் உதவியாளர்கள் ஆகிய அனைவரோடும் திருச்சபை அன்பில் நிறைவேற செய்தார்கள். யாரெல்லாம் இந்த திருமலை அர்ப்பணித்திருக்கின்றார்களோ அல்லது நவ நாட்களிலே கொடுத்தவர்கள் பிறகு இந்த ஆலயத்தை சீர்படுத்தவும் இந்த ஆலயத்தை நாம் கட்டி எழுப்பவும் பல விதத்தில் நமக்கு துணையாக நின்ற நன்கொடையாக கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விண்ணப்பங்களும் நெஞ்சிலே கை வைத்து இதோ இதான் துணியாளர்களை பார்க்கின்றார். உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற அப்பத்தின் வடிவிலே இயேசு இந்த பீடத்தின் மீது இறங்கி வந்திருக்கின்றார். கல்வாரி மலையிலே இயேசுவே, இறைமகனே, எங்கள் மீட்பரே, இருபது புனிதர்களைப் போல தூய்மையான வழியிலே எங்களை வழிநடத்த புனிதர்களை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். முக்கியமாக இது திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் இதயங்களுக்காகவும் இயக்கத்திற்காகவும் இயேசுவே உங்கள் திருப்பெயரின் மூலமாக நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்கெல்லாம் இருக்கின்ற பேர் உங்கள் நாமத்தின் பெயர் கூடியிருக்கின்றார்கள் மத்தியிலே இறை பிரசன்னமாக இருக்கின்ற கூடிய அற்புதம் செய்கின்ற புனிதரே, காணாமல் போன பொருட்களை எங்களுக்கு கொடுக்கின்றவரே, இதோ இந்த நல்ல நேரத்திலே என் குடும்பம் பாரம் சுமைகள் எங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி அழுது குழந்தை கேட்கின்றனே. என் பிள்ளைகள் நல்ல விசுவாச வழியிலே ஒழுக்கத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சாலமன் கொடுத்த ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாலிப பெண்கள் படித்து நல்ல ஒரு வேலை கிடைக்காமல் தவிக்கின்ற பிள்ளைகளை அவர்களையும் அன்னையே அந்தோனியாரின் மூலமாக என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புதான். இதோ வயதுக்கு வந்திருக்கின்ற பெண்கள் வயது திருமணத்திற்காக நல்ல வரத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர், திருமணமாகி பல ஆண்டுகள் கருவறையிலே ஒரு மழலை செல்வங்கள் இல்லாமல் தவிக்கின்ற தந்தையர், நோய்வாய்ப்படுத்தி கிடக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளும் இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் மீது இறங்கும் என்று குரலில் செவி கொடுத்த இயேசுவே, ஒவ்வொரு நோயாளிகளும் தொட்டு குணப்படுத்தார். இதுபோல பலவிதமான இயக்கங்களிலே துயரங்களிலே எங்கிக் கொண்டிருக்கின்ற உள்ளங்கள் அனைவரையும் இயேசுவே, புனித துணையாரின் கரங்களுக்கு இறங்கி வந்தது போல எங்கள்
மேலும் இத்தொழில் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரிகளே, இறந்தோர் அனைவரும் இரக்கத்து நினைவு கூர்ந்த திருமொழியை எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாக. கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், கணவரான புனித ஜோசப், திருக்கூதல்களில் விளக்கிலும் மத்து உகந்தவராய் இருந்தவராகிய புனிதராகிவிடும் நாம் நிலை. இதோ விருந்தாக, அருமருந்தாக, திருவிருந்தாக நம் மனதிற்கு இறங்கி வருகின்ற இறைமகன் இயேசு விருந்தில் கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். அவருடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது ஆசையை பொழிவாராக. நீங்கள் அவரின் பரிந்துரையா இன்மையின் தீவிலிருந்து விடுதலையையும் அவருடைய புனித வாழ்வு எடுத்து காட்டினார். பயிற்சி பெற்று இறைவனுக்கு சகோதர சகோதரர்களுக்கு பணி செய்வதில் என்றும் கருத்தொன்றே இருப்பீர்களாக. மக்கள் விண்ணக புனித கூட்டத்தில் இணைந்த முடிவில்லா அமைதி வருவதை கண்டு அகமையுடன் திருச்சபையின் பிள்ளைகளாக நீங்கள் அனைவரோடு வான்மீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. புனித போல தூய்மையான வாழ்வில் நின்று வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.